ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஏப்னா சமையலில் மீன் கறி வைக்க போகிறேன். மீன் கறிக்கு முதல் அடுப்பை சூடாக்கி கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ கடுகு, ரெண்டு சீரகம், நச்சீரகம், பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம் அதையும் இதுக்குள்ள போட்டுட்டு கருவேப்பிலை, மற்றது 2 வெங்காயம், மற்றது 6 உள்ளி, மற்றது 5 பச்சை மிளகாய் அதையும் வெங்காயம் இப்படி அவிஞ்சு அதை கொஞ்சம் லைட்டான ப்ரௌனாக வர இதுக்குள்ள தக்காளியை போடுவேன். ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுங்க போட்டலாம். இனி உப்பை போடலாம். உப்பு ஒரு கரண்டி போட்டுட்டு அப்புறம் பார்த்து போடலாம். இந்த கல் உப்பு இந்தபடியாக அது போடுவேன். மற்றது மஞ்சள் தூளும் இப்போ போடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மூன்று கரண்டி போடுவேன். இதால் மிளகாய்த்தூள் போட்டுட்டு இந்த கப்பால் தண்ணி வச்சுட்டு குழம்பாக இருக்கிற வழியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். ஓகே, இப்போ புளியும் விடுவேன். தக்காளி சோஸும் கொஞ்சம் விடுவேன். நான் எந்த குழம்புக்கும் கொஞ்சம் விடுவேன். இதெண்டா கறி திக்காகவும் இருக்கும், மற்றது கலர் டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ கறி நல்லா கொதிச்சு கொண்டு வர தேங்காய் பாலை விடலாம். இப்போ கறி நல்லா கொதிக்க மீனை போட்டுட்டேன். 2 மீன் வெட்டி வச்சுருந்தேன் நான். அது கரை நேரம் அவிய விடக்கூடாது. அது 10 நிமிஷத்தில் நான் நிப்பாட்டிடுவேன். ஏன்னாண்டா அப்புறம் கரைஞ்சி போடும் மீன். இப்படி மீன் 2 மீன் வெட்டி போட்டுருது. இங்கே பாருங்க வியூவர்ஸ், மீனெல்லாம் அப்படியே இருக்குது. கரையில் கரை நேரம் விட்டால் மீனெல்லாம் கரைஞ்சி போடும். இப்போ உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இனி நாங்கள் நிப்பாட்டலாம். இனி விட அது கரைஞ்சி போடும் மீன். அதனால் இப்போ நிப்பாட்டினா தான் மீன்கள் முழுசாக இருக்கும். இப்போ இனி நான் நிப்பாட்ட போகிறேன். இந்த பாருங்க, கறியும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு புட்டு, சோறு, தோசை, இடியப்பம் என்னத்துக்கும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்குது. இனி அங்கே நிப்பாட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.